जैसा कोई नहीं है, बस नहीं 100 दिन दुनिया घुमा है, नहीं कहीं तेरे जैसा कोई नहीं। मैं गाया जहां भी बस तेरी याद थी, जो मेरे साथ थी, मुझको तड़पा दिल लाती। सबसे प्यारी तेरी सूरत, प्यार है बस तेरा प्यार ही। तुझे सलाम, तुझे सलाम, अम्मा तुझे सलाम। Be
அத்தியக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரமை திரும்பியந்து செயல்மறந்து வாழ்வதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Present today. Sound con setting. Start this program. I heartily welcome everybody. I heartily welcome our honorable chief guest, our correspondent, our principal, dear teachers, parents, and my fellow friends. It's wonderful to see such amazing gathering once in a happy year. Today we all have gathered here for the Annual Day celebration. I welcome everybody with all my pleasant greetings, and I wish the celebration makes you smile and cheer you up with full of joy and entertainment. I would like to call upon welcome speech Mr. K. Chinnasamy, MA B.Ed, our principal. Good evening, everybody. Respected correspondent and invited guests, and all my dear parents and children, welcome to all for in this cultural program. Our students will give a cultural program for rhymes, stories, and dance. All the beautiful programs in this school. So you will enjoy this program. Don't please commit and please concentration it. I hope you will enjoy our program. Finally, I thank all my fellow supported teachers and parents and all those people who have worked very hard to make every of a grand success with the same. All is well when it ends well. Thank you. Mr. K. Murugan, MA B.Ed, our correspondent. நமது பள்ளியின் முதலாவது ஆண்டு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, இந்த நமது அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி பல மருத்துவர்கள், பொறியாளர்கள் உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்து பள்ளியினுடைய ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் சுப்பராயன் மற்றும் ஏவி கமலநாதன் சார் மற்றும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் சின்னசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். நமது பள்ளியானது முதலாக 79 மாணவர்களுடன் முதலாம் ஆண்டு துவங்கப்பட்டு வெற்றிகரமாக ஆண்டு விழாவினை தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இவ்வாண்டு நாங்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் வெறும் கல்வி மட்டும் இல்லாமல் யோகா, மியூசிக், என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் போன்ற பல பிளேவே மெத்தடில் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம். மேலும் இவ்வாண்டு புதிய சில முறையில் கல்வி கற்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அனைத்து வில்லேஜ்களுக்கும் வேன்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதுவரை எங்களிடம் அட்மிஷன்
கொடுத்து எங்களுக்காக அட்மிஷன் கொடுத்து பயன்பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்ததுடன் அடுத்த ஆண்டிலும் நமக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்து அனைத்து குழந்தைகளையும் நம்மிடத்தில் அட்மிஷன் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு அனைத்து பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் ஆல்ரெடி நான் சுப்பராயன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஜஸ்ட் ஒரு டியூஷன் சென்டர் தான் ஒரு 20 இயர்ஸ் பேக் நாங்கள் வச்சுருக்கோம். 20 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் வந்து நான் வந்து காலேஜ் லெவலில் ஐ எம் ஒர்க்கிங் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரைட்டுங்களா. காலேஜஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த லோயர் லெவல் ஸ்கூல்ஸில் வந்து என்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நாங்கள் என்னோட ஃப்ரெண்டு விஸ்வேஸ்வரன் அண்ட் வெற்றிவேலன் எல்லாமே முருகன்லாம் வீட்டில் உட்காந்து பண்ணும்போது இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு எதுக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற பேசிக் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ஸ் வேணாலும் ஸ்கூல் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுக்கு நான் இதை மெயினாக சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அது இப்போ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ், அதாவது ஆக்டிவிட்டி லேஸ்டு பேர்னிங் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸே கூட மேக்ஸ் லேபுன்னு இது பண்ணுறாங்க சில ஸ்கூல்ஸில். நாங்கள் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஈவன் அவர் முருகன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக், யோகா இல்லை நிறைய காலேஜஸில் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற நார்மலாக புக்கை மட்டும் பண்ணிட்டு மெமரியில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு காலேஜ் லெவலில் வரும்போது அவங்களால சரியான சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியதில்லை. இது வந்து நான் வந்து கடந்த 20 வருஷமாக என்னோட ஃபீல்டில் நான் இருந்ததுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க மேக்ஸ் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஒரு காலேஜ் லெவலில் போய் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லெவலில் போகிறப்ப இன்றைக்கி வந்து இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம டாப் லெவல் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸில் சண்டை வாங்குறாங்க. பட் காலேஜில் போய் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாட் ஒன்லி மேக்ஸ், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலையும் பேசிக்கை ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ரெக்வஸ்ட். அந்த காரணத்துக்கோசரம் இப்போ நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ டியூஷன் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த டியூஷனில் 10th 12th மட்டும் தான் எங்கிட்ட நான் டேரெக்டாக மீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லோயர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நான் வந்து அவங்கள கான்சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் என்னுடைய ஜாப் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து லோயர் லெவல் ஆரம்பிச்சு. இப்போ எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அப் டு அவன் 11th 12th வரும்போது அவனுடைய அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஒர்க் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்ககிட்ட படித்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஒரு 20 வருஷமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இதில் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுல நிறையா ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ எங்கே பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ என்னை பொறுத்தவரையும் நம்ம தருமபுரி லலிதத்தில் விட நார்த்தமட்டில் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அதிகமாக படித்தவங்க இங்கே தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ எந்த இடம்ன்றதை விட நம்ம எப்படி நாம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி எல்லாமே வரும். இதில் வந்து அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்ததுக்கான ரீசன். பட் கொஞ்சம் ஏன்னா இப்போ நம்ம வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இது வேணும். ஸோ அதனால் நாங்கள் லோயர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி டெஃபினட்டாக இந்த விஷன் வந்து நாங்கள் எங்களுடைய விஷன், அதனால தான் நாங்கள் நேமே விஷன் கொடுத்துருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி ஒரு இதில் வரும்போது நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வெளியில் போகிறப்போ ஒரு பாலிடெக்னிக் நிறைய அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்குது. பட் இப்போ நாங்கள் அந்த லெவலில் இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லோ லெவலில் இருந்து ஆரம்பித்தாதான் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றதுக்கோசம் தான் நாங்கள் இந்த இது அரேஞ்ச் பண்ணதுக்கான ரீசன். நிறைய இதில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு நாள் உட்காந்து பேசும்போது பண்ண விஷயங்கள் இன்னைக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸு வித் ஃபேக்கல்ட்டியோடு இருக்காங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். இதில் வந்து ஒன் திங் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் டெஃபினட்டாக ரீச் ஆகும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால ஒரு 20 இயர்ஸ் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஃபாதர் எல்லாமே இதே பேக்ரவுண்ட் வந்தனால எங்களுடைய அவுட்புட் இப்போ விஸ்வேஸ்வரன் ஒருத்தர் அவர் தான் இந்த காலேஜ் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவர் நானும் அவரும் பிஇ பண்ணோம். படிக்கும்போது வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நாம் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிஇ பண்ணும்போது இருந்தே ஒரு தாட்டு. அது இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுது. அதனால் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் இப்போ இந்த வருஷம் கொடுத்த சப்போர்ட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நீங்கள் கொடுக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணி எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்கோம். வெற்றிவேலான்னு பார்த்தீங்கன்னா அவரும் காலேஜில் ஒர்க் பண்ணிருக்காரு. எங்களுக்கு நாங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வந்ததுனால எங்களுக்கு இதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும். ஸோ 100% நான் உங்களுக்கு தகுந்ததுமான எல்லா விதமான இதுவும் நாங்கள் எங்களை செய்வோம் அப்படின்றத நாங்கள் கிடைக்கிறோம். தேங்க்யூ. I would like to call upon Mr. Kailaspati, retired BT assistant,
ex-principal of Nalanda. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாத்தம்பட்டி கிராமத்தில் விஷன் வித்யாலயா இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடைபெறுகின்ற இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த பள்ளி தாளாளர், இந்த கல்வி அறக்கட்டளை, பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், பஞ்சாயத்து தலைவர் அனைவரும் வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த பள்ளி இங்கு அமைந்துள்ளது பற்றி சில கருத்துக்களை உங்கள் முன்னர் வைக்கின்றேன்.